சார் அப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்றைய தினம் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, கர்நாடகாவில் அந்த ஆலன் தொகுதியில் வந்து 6018 வாக்குகள் வந்து முறைகேடு நீக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தான் அங்க ஜெயிச்சிருக்காங்க. 2023 தேர்தலில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் தான் வேணும்னு நீக்கி அவங்க வெற்றிக்காக இது பண்ணியிருக்காங்களா, அப்போ இவங்க தானே ஓட் சோரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க சார். இல்ல அது தெரியாதனால தான், இதை படிக்கல. ராகுல் காந்தி என்ன சொன்னான்னு கேட்கல. 6018 வாக்குகள் வந்து நீக்க முயன்றார்கள் தான் சொல்லியிருக்காரு, நீக்கினார்னு சொல்லல. நீக்க முயற்சி நடந்திருக்கு. ஃபார்ம் 7 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியில் வந்து அலங்கில் வந்து நிச்சயமாக காங்கிரஸ்காரர் தான் வெற்றி பெற்றிருக்காரு 2023. மகாராஷ்டிரால இருந்து யார் வெற்றி பெற்றா, பிஜேபி காரன் வெற்றி பெற்றிருக்காரு. 3000 ஓட்டு. இவர் 9000 ஓட்ஸ்க்கு இங்க ஜெயிக்கிறாரு, அங்க 3000 ஓட்டுக்கு வந்து அங்க வந்து ஜெயிக்கிறாங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இது பிஜேபிக்கு என்னதுன்னு கேட்கிறேன். பிஜேபி பத்தி இவர் பேசினாரா? தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசும்போது ஏன் பிஜேபி குதிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா, நான் 2014 முன்னாடி நான் பார்த்திருக்கேங்க. அதாவது அனைவரும் சேர்ந்து கச்சா முச்சான்னு திட்டுவாங்க தேர்தல் ஆணையத்தை. இங்க கூட பாத்துருங்க, ராஜேஷ் லக்கானி வந்து சமீப காலத்தில் வந்து தேர்தல் ஆணையராக இருந்தார். அவரை என்னென்ன முக ஸ்டாலின் திட்டே கிடையாது. அந்த அளவுக்கு ஆபீஸ்ல போய் திட்டிருக்காரு, வெளியே திட்டிருக்காரு. இத்தனைக்கும் ராஜேஷ் லக்கானி எங்கிட்ட அழுதுருக்காரு, என்னப்பா அது இவ்வளவு திட்டுறாரு, என்ன நான் என்னங்க பண்றது, நான் வந்து நடுநிலையா தானே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. முக ஸ்டாலின் திட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி திட்டிருக்காரு, இருக்கிற பூவா திட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் இதுதான் ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையம்னா அனைவரும் திட்ட வேண்டிய ஒரு நிறுவனமாக தான் இருக்க வேண்டும். அது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா 2014க்கு பிறகு வந்து ஒரே ஒரு முறை தான் ஒரு சின்ன பிரச்சனை அங்கே வருது. அசோக் லவாசா என்ற நபர் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்து தேர்தல் ஆணையத்தில் வருது. அவரை வந்து அங்கிருந்து நீக்கி விட்டார். என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 2-3 ரெய்டு வந்து அவருடைய உறவினர் வீட்டிலெல்லாம் போறாங்க. அதன் பிறகு வந்து அவரே அங்கிருந்து ஒதுங்கிட்டார். அதன் பிறகு அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. பிலிப்பைன்ஸ்ல வந்து வேர்ல்ட் பேங்க்ல ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. வேர்ல்ட் பேங்க் IMF ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் வந்து இங்கிருந்து ஓடியே போயிட்டாரு. அதன் பிறகு இப்போ வந்து அதே அசோக் லவாசா தான் சொல்றாரு, இப்போ இது மாதிரி தேர்தல் ஆன இந்த முறைகேடுகள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக விசாரிக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அவர் தான் சொல்றாரு. அப்ப இதுல முழுக்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், 2014 வரை நம்ம அனைவரும் வந்து தேர்தல் ஆணையத்தை கழிவு ஊத்திட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து மெயின் டிஃபெண்டர்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய டிஃபெண்டர்னு பாத்தீங்கன்னா பிஜேபியா தான் இருக்கு. இது ஏன் இந்த முரண்பாடு? ஏன்? அப்ப என்னை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பாஜக சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக நடந்து கொண்டிருக்கிறது. நேரம் பாஜகவினுடைய பெரிய ஆபீஸ் கட்டியிருக்காங்க, அதுலேயே ஒரு 2 ஃப்ளோர் உங்களுக்கு கொடுத்தலாம்னு நினைக்கிறேன்.